பாம்பு வித்த காட்டி நகை பணத்தை அபேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு இங்க ஒரு இளம் மந்திரவாதி. எல்லாரும் நல்லா இருப்போன்னு நம்ப வச்சு நடந்த பகல் கொள்ளை இது. பூம் பூம் மாட்டுடன் வந்து உடுக்கை அடிக்கும் குடுகுடுப்புக்காரனெல்லாம் ஓல்ட் ஃபேஷன் ஆகிவிட்டதால் தற்பொழுது அவர்களின் கொரலை வித்தையை யாரும் நம்புவதில்லை. அதன் காரணமாகத்தான் என்னவோ மாட்டுக்கு பதில் பாம்புடன் வந்து களமிறங்கி அனைவரின் அட்டென்ஷனையும் தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார் இந்த பாம்புடுக்கைக்காரன். நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் என மிகவும் பாசிட்டிவாக நாடகத்தை தொடங்கியவர் கடைசியில் வழக்கம் போல பில்லி சூனியம் சுடுகாட்டு சைத்தான் என சுற்றி வளைத்து தோஷம் கழிப்பதாக கூறி நகை பணத்தை சுருட்டிக் கொண்டு எஸ்கேப் ஆகியுள்ளார். என்ன நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியும் அறிய செய்தியாளர் ஞானசேகரனை விசாரணையில் களமிறக்கினோம். அரியலூர் மாவட்டம் செந்தூரை அருகே உள்ளது வஞ்சினபுரம் கிராமம். ஊடக வெளிச்சத்தை பெரிய அளவில் பார்க்காத அந்த கிராமம் இன்று குற்றச்சரித்திரத்தில் இடம் பிடித்திருப்பதற்கு காரணம் இந்த இளம் குடுகுடுப்பைக்காரன்தான். சம்பவம் நடந்த அன்று கை நீளமுள்ள பாம்போடு ஊருக்குள் வித்தை காட்டிக் கொண்டிருந்த நபரை பார்த்த வண்டு செண்டுகள் முதலில் பாம்பாட்டி என்றே அந்த இளைஞரை நினைத்திருக்கிறார்கள். மகுடி ஊதி பாம்பை வளைந்து நெளிந்து போல் டான்ஸ் ஆட வைப்பார் என எதிர்பார்த்தவர்களுக்கு அவர் குடுகுடுப்பையை அடித்து குறி சொன்னது ஆரம்பத்தில் சற்று ஏமாற்றமாகவே இருந்திருக்கும். எனினும் வீட்டில் இருந்த பெரியவர்களுக்கெல்லாம் தகவல் பரவ அனைவரும் வேலை வெட்டியெல்லாம் விட்டுவிட்டு இலவச காட்சியை காண குவிந்திருக்கிறார்கள். ஓரளவு சுமாராக கூட்டம் சேர்ந்ததும் நான் பொன் பொருள் வேண்டியோ அல்லது யாசகம் கேட்டோ வரவில்லை, இந்த ஊர் நலனுக்காகத்தான் என்னை அனுப்பியுள்ளனர் என சூசகமாக ஒரு உருட்டியிருக்கிறார். எல்லாரும் அன்போட பார்த்து கால சேர்த்து வச்சாலும் ரோட்ல உட்காந்து கத்துறான மன்னவர் 10 ரூபா பிச்சை போட்டு சொல்லி இலக்காரம் செய்வார். அவர் குடும்பத்துக்கு நல்லதில்லை. இதை கேட்டதும் தூதுவன் வந்துவிட்டான் என 1000-ல் ஒருவன் மன்னனை போல மகிழ்ந்த வஞ்சினபுரம் கிராமத்தினர் இனி வறட்சி மாவட்டத்தில் வளம் கொட்டப் போகிறது என உள்ளுக்குள் கணா கண்டுள்ளனர். ஊர் மக்கள் அனைவரையும் பாம்பை சுற்றி நிற்க வைத்த இளம் மந்திரவாதி அவர்களிடம் உள்ள பணத்தை ஒரு பையில் போடுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். இதனையடுத்து பாம்பையும் அதே பைக்குள் போட்டு மூடிய இளைஞர் அனைவரையும் தானம் எடுப்பதைப் போல கையை நீட்டி வட்டமாக நிற்க வைத்திருக்கிறார். பைக்குள் இருந்து பாம்பு வெளியே வரும்போது அதன் மீது உங்கள் கை நிழல்கள் பட்டால் உங்களை பிடித்த அத்தனை தோஷமும் நோயும் நொடியில் நீங்கும் என கூறியுள்ளார். இதை சுத்தி அடிக்கும் போது காசு கொடுத்தவங்க கொடுக்காதவங்க சின்னவங்க பெரியவங்க ஆணு பெண் யாரா இருந்தாலும் இதை கீழே அடிக்கும் போது எல்லாரும் சேர்ந்த மாதிரி உங்க சோத்து கைகள் அங்க இருந்தா அப்படி நீட்டுங்க. இப்ப இல்ல இதை அடிக்கும் போது உங்க நகல் அந்த அம்மன் மேல படும். உன் உடம்புல ஆறாத வேணா தீராத பிணி நோய் நொடி இருந்தாலும் தீரும். எத்தனை வருஷம் பாவம் இருந்தாலும் விட்டு நீங்கும். ஊர் மக்களும் அவர் சொன்னதை அப்படியே செய்திருக்கிறார்கள். உடனே தோஷம் நீங்கிவிட்டதென அன்றைய வித்தையை முடித்துக் கொண்டவர் அனைவரையும் திரும்பி பார்க்காமல் கலைந்து போக சொல்லியுள்ளார். ஆனால் இந்த கதைக்கு இது முடிவல்ல என்பது அந்த மந்திரவாதிக்கு நன்றாக தெரியும். ஊர் மக்கள் வீடுகளுக்கு திரும்பிச் சென்ற பிறகுதான் இந்த கதையின் ட்விஸ்ட் ரிவீல் ஆகி இருக்கிறது. குறிப்பிட்ட சிலரின் வீடுகளுக்கு சென்று நாகராஜரின் தூதுவன் வந்திருக்கிறேன் என புது நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார். ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று உடுக்கையை அடித்து இல்லாத பொல்லாத வீதியை கிளப்பி 1000, 2000 என கல்லா கட்டியுள்ளார். தாயத்தை கொடுக்குறேன், அந்த தாயத்தை கொடுத்தவனே மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாகி 101 ரூபா கொடுக்கணும், இல்லைன்னா நம்மள வந்து தெய்வத்துக்கு போயிட்டு நம்ம வாங்கிட்டு திருப்பி கொடுக்காத மாரி ஆயிடும் அப்படின்னு சொன்ன ஒரு கட்டாயத்துக்கு உள்ளானதுக்கப்புறம் அந்த 101 ரூபாவும் காசும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னன்னாங்க, வீட்டுக்கு போங்க, வெளியில இனிமே வந்து சபையில எதுவும் பேசக்கூடாது, உங்க வீட்டுல வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு ஒரு 11,000 அல்லது 2,000, 3,000 உங்க கையில இருக்கிறத தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதே மாரி மக்கள் வந்து அதிக பொருளையும் இழக்க ஆரம்பிச்சாங்க, அணிகலன்களையும் அதிக இதை இழக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருப்பது போல இன்றைய சூழலில் வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருப்பதும் சர்வசாதாரணம் தானே. அப்படித்தான்
குழந்தை பாக்கியம் இல்லை என ஒரு தம்பதி பாம்புடுக்கைக்காரனிடம் தெரிவித்துள்ளனர். உடனே கிளைண்ட் சிக்கிவிட்டார்கள் என உள்ளுக்குள் சிலாகித்துக் கொண்டவர் வந்த வேலையை ஆரம்பித்திருக்கிறார். அவர்களுக்கு தோஷம் இருப்பதால் தான் குழந்தை வரம் இல்லை என புருடா விட்டுள்ளார். இதையடுத்து தோஷம் கழிப்பதற்கு அதிக செலவாகும் என கொக்கி போட சட்டென பாயிண்டை பிடித்த அந்த குடும்பத்தினர் மருத்துவர்களுக்கு மாதா மாதம் ஃபீஸ் கட்டுவதை விட ஒரே பேமெண்டில் தோஷம் கழிந்துவிட்டால் பேறுகாலம் பார்த்துவிடலாம் என நினைத்துள்ளனர். மந்திரவாதியின் ஜிபே நம்பருக்கு 15,000 ரூபாய் பணம் அனுப்ப தயாராக இருந்திருக்கிறார்கள். ஆனால் நான் இலவசமாகத்தான் தோஷம் கழிப்பேன் என மறுபடியும் ஒரு உருட்டு உருட்டிய அந்த இளம் மந்திரவாதி தம்பதி அணிந்திருந்த 3/4 சவரன் செயின் மற்றும் 1/4 சவரன் மோதிரத்தை கழற்றி ஒரு துணியில் போடுமாறு ஆணையிட்டுள்ளார். நாகதோஷம் கழிப்பதற்காக அவர்களும் அப்படியே செய்துள்ளனர். ஆனால் அந்த நகை பொட்டலத்தை ஊர் முச்சந்திக்கு கொண்டு சென்று தோஷம் கழிப்பதாக சென்றவர் அங்கு தயாராக நின்ற பைக்கை எடுத்துக்கொண்டு சிட்டாக பறந்துள்ளார். அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள மோதிரத்தை கைட்டுங்க, செயினை கைட்டுங்க அப்படின்னு சொல்லி வைக்க சொல்லிட்டு தரேன், போகக்குள்ள தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாமி பாக்கியம் குத்தமாயிடும்ட்டு கேட்காம அவங்க விட்டனால நாங்கள் போயிட்டு வரேன், போயிட்டு பொருள் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுமணபர் மூஞ்சில துணியை மாட்டிக்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாரு. ஒரு சவரன் நகையை எடுத்துக்கொண்டு தோஷம் கழிக்க சென்ற மந்திரவாதி வெகு நேரமாகியும் திரும்ப வராததால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து போலீசில் புகார் அளித்துள்ளனர். சம்பவம் நடந்தன்று ஊர்க்காரர்கள் பதிவு செய்த செல்போன் வீடியோக்களை கொண்டு பாம்புடுக்கைக்காரனை போலீஸ் வலைவீசி தேடி வருகின்றனர். மந்திரவாதி கைதான பிறகே அவர் எந்தெந்த ஊர்களில் எத்தனை பேரிடம் பணம் மற்றும் நகையை ஏமாற்றியுள்ளார் என்பது வெளிச்சத்திற்கு வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.